நான் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல ராஜம் தியேட்டருக்கு பின்னாடி ஒரு அறக்கட்டளை இருக்கு. அதாவது முதியோர் இல்லம். அங்க வந்து பாத்தீங்கன்னா பாசம் அறக்கட்டளைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதனுடைய நிர்வாக இயக்குனரை நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் டீல் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் உங்களுக்கு புது புது தகவல் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். ஓகே, இப்போ இந்த பாசம் அறக்கட்டளையிலே நாங்கள் இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குங்கிறத எல்லாரையும் ஒரு தடவை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணி கொடுக்குறேன். நேர்களே, இன்றைக்கி நம்ம பாசம் அறக்கட்டளைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இவர் தான் நிர்வாகி. இவங்களும் இவங்க மனைவியும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம யோகம் டீல் பாக்குறவங்க மறக்காம இந்த பாசம் அறக்கட்டளையோட போன் நம்பர் கண்டிப்பா நான் போடுவேன். கால் பண்ணி அவங்களுக்கு உங்களால ஆன உதவிகளை செய்யுங்க. வாங்க, அவங்க அப்ப சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் பார்க்கலாம். ஐயா, இன்னைக்கு பாவக்காய் குழம்பு, ரசம், மோர், ஓகேவா? என்ன கொஞ்சமா வாங்கிட்டீங்க? ஏம்மா குழம்பு வேண்டாமா? அம்மா இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டா குழம்பு போதுங்களா? வணக்கம் நேயர்களே, நம்ம பாசம் அறக்கட்டளையோட நிறுவனரை சந்திக்கலாம். அவர் வந்து இங்கே நிறையா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்த்துக்கு இலவச தங்கும் இடம், உணவு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு வேணும்னாலும் இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு இயற்கை உபாதைகள் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா சார் தான் டேக் கேர் பண்ணி எல்லாமே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ சாரை சந்தித்து அவர் எப்படி இந்த நிறுவனத்தை இயக்கிட்டு இருக்காரு, இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் வேணும் இல்லையா? நிச்சயமா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரணம் காரியம் இருக்கும். அது என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. ஓகே, இப்போ இந்த பாசம் அறக்கட்டளை ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல அருமையான உணவு கொடுக்குறீங்க. நல்ல காற்றோட்டமான இடத்துல இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட வந்தாங்க? முக்கியமாக இந்த பாசம் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்துருச்சு? பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இதை வந்து நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் தான் பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ உங்களால் இதை எப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு? எப்படி இருக்குது இப்போ? வணக்கம்மா. நாங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வந்து தொழில் சவுண்ட் சர்வீஸ், குமார் ஆடியோ வச்சு வைக்கணும். ஏதாவது இல்லாதப்பட்ட பசங்க நம்மகிட்ட வருவாங்க, செய்வாங்க, சம்பளம் கொடுப்போம். ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லையா, போகிற இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுப்போம், பண்ணுவோம். அந்த ரோட்டோரில் நிறைய பெரியவங்களாம் படுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இடம் இல்லாமல் நாங்களாம் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு அந்த மழை வந்தால் அந்த என்ன சொல்கிறது ஆடியோலாம் தூக்கிட்டு ஓடுவோம். ஆனால் அந்த பெரியவங்களாம் அப்படியே படுத்து கிடப்பாங்க, அவங்களுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி நினைக்கிறப்ப நம்ம எதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நாங்கள் எல்லாம் கலந்து விளையாட்டு போல் ஆரம்பித்தோம். இது செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு நீண்ட கால கொரோனாக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணணும். ரெடி பண்ணி அறக்கட்டளை பதிவு பண்ணி கொண்டு போனோம். பில்டிங் பார்த்தோம். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நடத்தினோம். உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு. அப்புறம் பார்ப்போம் அப்படியே நெருங்கி உள்ளே போச்சு. பார்த்துக்கலாம் இன்றைக்கி 10 நாள் அப்படியே போச்சு. ரெடி ஆகிடுச்சு. பார்த்து கடனை வாங்கினோம், சிறப்பாக செஞ்சோம். என்னன்னு இதுக்கு முழுக்க காரணம் பெரியவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பசங்களால் கைவிடப்பட்டிருக்காங்க. பெண் குழந்தைங்களே இருந்தாலும் கைவிடப்பட்டுறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை சார்பாக படிச்சது, சமூகத்துறை சார்பாக படிச்சது, இந்த மாதிரி அதிகாரிங்க தான் எனக்கு கொண்டு விட்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாரும் இல்லை,
இவங்களை எடுத்து பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து விட்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம சரி நான் சிம்பிளாக ஆரம்பிச்சது நாங்கள் ஒரு 10 பேர் தான் எய்ம் பண்ணோம். ஏதோ எங்கள் தகுதி 10 பேர் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத எய்ம் பண்ணணும். இது ஆரம்பித்த நோக்கம் அப்படிங்க போயிடுச்சு. போக என்ன ஆகி போச்சுக்கிட்ட நிறைய வர இவ்வளோ சிக்கல் இருக்கா, மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறப்ப நாங்கள் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நோக்கத்தில் கொஞ்சம் நாங்கள் விரிவுபடுத்தி இன்றைக்கி என்னோடய தொழில் சவுண்ட் சர்வீஸ் குமார் ஆடியோ அன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு. டான்ஸு, ஆர்கெஸ்ட்ரா, பேஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். டிஜே எல்லாமே இருக்குது. இதை வச்சு தான் அதை பெரும்பாலும் நான் இயக்குறேன். ஸ்பான்சர்னு எடுத்துட்டிங்கன்னா பிறந்தநாள் நல்லது கெட்டது நீங்கள் உங்கள் வீட்டில் விசேஷம்னா கொடுப்பீங்க பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக ஸ்பான்சர் இல்லை. இப்போ நம்ம இது இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வாடகை ரெண்டில் வாடகை பில்டிங் இயக்கிட்டு இருக்கிறோம். வாடகை, கரண்ட் பில் எல்லாம் சேர்த்தினா மாதம் 1.5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு சுகராக செலவாகுது. இதை அடுத்தக்கிட்ட நடவடிக்கை போகிறதுக்கு இப்போ இடம் வாங்குறதுக்கான முயற்சிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இடம் வாங்கி சொந்தமாக கட்டடம் அமைச்சு 100 பேர்த்த 100-150 பேர்த்த பெரியவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் நாங்கள் திட்டமிட்டு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு முக்கியமான ஸ்ட்ரகிள் வந்து ஃபண்டு தான் இல்லை? ஃபண்டு தான். இப்போ இது மாதிரி உங்களுக்கு டொனேஷன் கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கண்டிப்பாக இன்னும் சூப்பராக செய்வோம். இப்போ இதுவே நல்லா இருக்கு, அது இருந்தால் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்க வந்து அரசு பதிவு பெற்றிருக்கீங்க, எல்லாமே வாங்கியிருக்கோம். 8 சூப்பர் ஐயா. நம்ம பாசம் அறக்கட்டளை ஆரம்பித்து இன்றைக்கி 4வது வருஷம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. நிறைய பெரியவங்க வந்து கேட்குறாங்க, எங்களால் இட வசதி பத்தாதனால ரொம்ப சிரமத்தில் கொண்டு போயிட்டுருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக பாசம் அறக்கட்டளைக்கு வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு செய்யுங்க. நிறைய உதவிகள் தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இடம் வந்து பற்றாக்குறைனால இப்போ இடம் வாங்கி சொந்தமாக நம்ம கட்டடம் அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருக்கோம். அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக மக்கள் எல்லாம் சேர்ந்து நன்கொடையாகவோ இல்லை இடம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறங்களோ, அரிசி பருப்பு இடத்துக்கு உண்டான பார்த்தீங்கன்னா நிறைய இடம்னாலும் நிறைய இருக்குது. அது எப்படி உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்குண்டான இது பண்ணி கொடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12A ATG எல்லா அனைத்து வகையான கவர்மெண்ட்டோட அனுமதியும் வாங்கியிருக்கோம். இன்கம் டேக்ஸோட இது எல்லாமே வாங்கியிருக்கோம். அதுக்குண்டான வரி விலக்கு உண்டு. யார் என்ன அமௌண்ட் கொடுத்தாலும் வரி விலக்கு உண்டு. அதுக்குண்டான வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம். நீங்கள் அனைவரும் நம்ம பாசம் அறக்கட்டளை இது வந்து நம்மளுது, நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் பாசம் அறக்கட்டளை. இந்த முதியோர் இல்லத்தை மேலே மேலே வளர்த்தி நிறைய கொண்டு போகிறதுக்கு ஏன்னா பெரியவங்க வந்து சில பேர் வந்து கேட்குறப்ப எங்களால் இடம் இல்லைன்னு சொல்கிறப்ப நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். அழுகாட்சி தான் வருது. அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கண்கலங்கிறப்ப எங்களால் அது ஜீர்ணிக்க முடியல. இது எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸு கட்டில் இருந்தால் தான் படுக்க வைக்கணும்னு இருக்குது. எங்களுக்கு இவ்வளோ தான் கட்டில் இடம், இந்த பில்டிங்கில் அவ்வளோ தான் போட முடியும். மேலும் மேலும் இன்றைக்கி காலையில் 2 பேர் வந்து போயிருக்காங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அதனால் நிறைய பெரியவங்க வந்து கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் அனைவரும் இந்த யூடியூப்பில் பார்க்குற அனைத்து நண்பர்களும் எங்களுக்கு பாசம் அறக்கட்டளைக்கு கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணி உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றையதை செய்வோம் இல்லாதவர்க்கே. இது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடத்திட்டு வர பாசம் அறக்கட்டளைங்கிற பேரில் பாசம் முதியோர்கள் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிக்கான இல்லம் நடத்திட்டு வரோம். 2-3 வருடங்களாக நடத்திட்டு இருக்கோம். இங்கே 35க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே இருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் இந்த கட்டடத்தை வாடகை கட்டடத்தில் தான் நாங்கள் இயக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு உண்டான உணவு, உடை, இருப்பிடம் அனைத்தும் இலவசமாக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் டொனேஷன் கொடுக்குறது, அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி வச்சு நாங்கள் பண்ணுறோம். அது இல்லாமல் எங்கள் தொழில் ஆடியோஸை வச்சு நாங்கள் நடத்திட்டுருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். அதை இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு இந்த பாசம் அறக்கட்டையை நேரில் கூட பார்க்கலாம், இல்லை இந்த யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்து வந்து உதவி பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இட வசதி பத்தில் நிறைய பெரியவங்க டெய்லி 2 அட்மிஷன் 3 அட்மிஷன் வந்துட்டு தான் இருக்காங்க. எங்களால் இருக்க இடம் கொடுக்க முடியல. கீழே கூட படுத்துக்கிறோமா, எங்களுக்கு சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும், எங்களால் வெளியே தங்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகுறவங்க இருக்காங்க. நம்ம நிறைய யாசகர்கள் கூட வந்து கேட்குறாங்க. நான் அப்படி இருக்க முடியாதுங்க. ஏன்னா குழந்தைங்களை பெற்று அவங்கள வளர்த்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு உயர்த்தியிருக்காங்க. அவங்க கூட விட்டுட்டு போயிடுறதுனால தான் அந்த யாசகம் கூட பெற முடியாது என்னால் அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு தன்மானத்தோட இந்த இடத்துல வந்து எனக்கு பிள்ளையா பையனாக இருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு அவங்க கேட்கும்போது நம்ம வெளியே எங்கேயும் அனுப்ப முடியாத சூழ்நிலையில் நாங்கள் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் எடைய அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் இன்னும் கட்டடத்தை விரிவுபடுத்தி வர்ற பெரியவங்களை இன்னும் பாசத்தோடு அரவணைக்க இந்த பாசம் அறக்கட்டளை எதிர்கொண்டு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம், உங்களால் முடிஞ்சது எங்களுக்கு கட்டட தேவையாக இருக்குது மற்றும் உணவு, உடை எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது எங்களுக்கு உதவி செய்யுமாறு இந்த வீடியோ மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோம். பாசம் அறக்கட்டளை நாமக்கல் மாவட்டம் ஓரடி தோட்டம் ஓலப்பாளையத்தில் இயங்கிட்டுருக்கு. நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். நீங்கள் பெரியவங்களை பார்த்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு கொடுக்குமாறு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். வாழ்க வளத்துடன். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தெரியுதுன்னா பாசம் அறக்கட்டளையிலேருந்து பேசுகிறேங்க. நானும் இவங்க கூட வந்து பணிபுரிஞ்சிட்ருக்கேன்.
இவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்கு இந்த பாச அறக்கட்டளைக்காக செஞ்சு கொடுங்க. நன்றி. இப்போ நம்ம பாசம் அறக்கட்டளையோட பொறுப்பாளர்கள் எல்லாருமே சந்திச்சோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் இல்லத்தை விரிவுபடுத்தணும். நிறைய பேர் வந்துட்டு அவங்க தங்குறதுக்கு இடமில்லை, அது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி இப்போ அவங்க இடம் ஓனாக வாங்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே ரெகுலராக இவங்க பார்த்தீங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 சிலிண்டர் கேஸ் செலவாகும். 25 கிலோ சூப்பர் இருக்கு இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட மாதம் 10 to 15 செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாத காய்கறி செலவு, இப்படி ஏகப்பட்ட செலவு பண்ணி சாருடைய சொந்த பணத்தை தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. டோனர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை. ஸோ நேயர்களே, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரியவங்களுக்கு, அதாவது மூத்தோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கணுமோ, இல்லை அவங்களுக்கு பிறந்த நாள், நினைவு நாள், இறந்த நாள், இப்படி எது வந்தாலும் நீங்கள் இது ஏதாவது நன்கொடை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரஸ்டோடைய அக்கௌண்ட் நம்பருக்கோ இல்லை ஃபோன் நம்பருக்கோ நம்ம கொடுப்போம். முக்கியமாக டொனேஷன் வேணும்னு கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த முதியோர்களை கொஞ்சம் கூட களைப்பே இல்லாமல் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. இடையிடையே துண்டுல முடி போடுறாங்க, அப்புறம் அவங்களோட ஆடல் பாடல் பாட்டு கச்சேரி இப்படி எல்லாம் ஏதோ பண்ணி கொடுத்து அவங்களை என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ சார் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியவர் தான் நம்ம சொல்லலாம். அவருடைய சொந்த பணத்தை கொண்டு தான் எங்கேயுமே அதிகமாக டொனேஷனே வாங்கலை. யாரோ பார்த்துட்டு கேட்குறவங்கள வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதானே ஒழிய. கிட்டத்தட்ட 75% அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.